Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. யுத்த பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு எத்தனிக்கும் தமிழ் மக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரும் உதவிகளை அரசியல் சாயம் பூசி சிலர் கொச்சைப்படுத்துவதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் காக்கைத்தீவு பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சந்தை கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க பிரதி தூதுவர் ஆண்ட்ரூ மேன், வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோர் இணைந்து காக்கைத்தீவு பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சந்தை கட்டிடத்தை திறந்து வைத்தனர். அமெரிக்க USAID நிறுவனத்தின் 3.3 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு அடிப்படை வசதிகளின்றி வாழும் இந்த பகுதி மக்களின் அபிவிருத்திக்காகவும் மீனவ குடும்பங்களின் தொழிலை விருத்தி செய்யும் நோக்கத்துடனும் இந்த சந்தை கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் எஸ். முரளிதரன், யாழ் மாவட்ட கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் என். கணேசமூர்த்தி உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர், நாங்கள் ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், நமக்கு பலவிதமான நன்மைகள் தேவையாக இருக்கின்றது. அவற்றை நல்குவதற்கு வெளிநாடுகளில் இருந்து பலர் முன்வந்துள்ளார்கள். அவ்வாறு அவர்கள் எங்களுக்கு நன்மைகளை புரியும் போது தமிழர்களுக்கு நன்மை புரிகின்றார்கள், ஏன் தெற்குக்கு செய்கின்றார்கள் இல்லை என்றெல்லாம் சில விமர்சனங்கள் ஏற்படுவது மனதுக்கு வேதனை அளிக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் நன்மைகள் தேவை, மற்றவர்களுக்கு அல்ல. ஆகவே எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அமெரிக்க மக்களால் பலவிதமான நன்மைகளை தரும்பொழுது அதனை நாங்கள் கையேற்கும் பொழுது அதற்கு எந்தவிதமான அரசியல் நிறங்களையும் பூசி அதனை கொச்சைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட சிலருக்கு நான் குறிப்பிடுகின்றேன்.